வணக்கம் நேர்களே. இப்போ இவ்வளோ நாள் நம்ம சில கட்டிங்கள் வெட்டி அதை தைச்சிட்டு கண்ணொழியில் போடாமல் இருந்திருக்கிறோம். இப்போ இந்த தைச்ச சட்டையில் பார்ப்போம் பாருங்க. இங்கே பாருங்க, இது உங்களுக்கு தெரியும். இந்த கவுனை தைச்சி இப்போ வெட்டக்குள்ள உங்களுக்கு காட்டிருக்கேன். லேஸ் வச்சு டிசைன் எல்லாம் இப்படி வர ஒன்று உண்டு. இந்த பாருங்க, பின்னுக்கு சிப்பு கொடுத்துருக்கு பாருங்க. பின்னுக்கு சிப் அடிச்சிருக்கு. முன்னுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். இதை அடித்து மேலால் பிரட்டி இதுக்கு லேஸ் வச்சு இந்த தையல் போட்டிருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்புக்கு ஒரு சுருக்கு பாருங்கள். உள்ளுக்கு லைனிங் கொடுத்துருக்குறேன். லைனிங் கொடுத்து இதில் ஒரு சுருக்கு வச்சு தைச்சிருக்கிறேன் பாருங்கள். இது அவ்வளோ கஷ்டமான சட்டை இல்லை, பட் நான் கட்டிங் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல வடிவாக இதே மாதிரி தைக்க பழகுங்க. தைக்கிற முறைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோக்கெல்லாம் காட்டியிருக்கிறேன். இப்படி வச்சுட்டு இதில் ஒரு போ வச்சு நல்ல வடிவாக தைக்கலாம். சரியா? இதை நீங்கள் முதல்ல துணியில் வெட்ட கஷ்டம்னா பேப்பரில் கட்டிங் வெட்டிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குடை வெட்டு மாதிரி வெட்டுறதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரியா? அந்த ஜாயிண்ட்டை பின்பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு முதல்ல என்ன செய்யுங்க, இந்த துண்டை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இதில் ஃப்ரீல் பண்ணுங்கள். ஃப்ரீல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலுக்கும் ஃப்ரீல் பண்ணிவிட்டு 2 பகுதியாக இந்த துணியில் எடுத்துக்கொள்ளணும். இது கீழ் பகுதி, இது மேல் பகுதி. தைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் இதை மூட்டணும். மூட்டிட்டு இதில் ஒரு போவை வச்சு விட்டிங்கன்னா சரி, நல்ல வடிவான ஒரு கவுன் உண்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? பாருங்க, இப்போ ஒரு கவுன் பார்த்துட்டோமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி. பாருங்க, இது நைட்டி ரவுண்ட் கழுத்து வச்சு கை பாருங்க ஃப்ரீல் வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, இதுவும் ஃப்ரீல். இதில் ஒரு போ உண்டு கட்டியிருக்கிறேன். இந்த யோக் துணி பார்த்தீங்கன்னா டபுள் துணியாக போட்டிருக்கேன் பாருங்க. 2 துணி, இதில் உள்ளுக்கு ஒரு துணி, மேலே ஒரு துணி. டபுள் துணியாக போட்டால் தான் நல்ல உறுதியாக நிற்கும். அதனால டபுள் துணியாக போட்டிருப்பேன் பாருங்க. 2 பக்கமும் சுருக்கு வச்சிருக்கு பாருங்க. சுருக்கு வச்சு இதில் டபுள் அடி அடித்தா தான் நல்ல வடிவாக பிட்டாக நிற்கும். அதனால முன்னுக்கும் பின்னுக்கும் பாருங்க டபுள் அடி போட்டிருக்கு. இந்த ஷோல்டர் மூட்டுறதெல்லாம் பாருங்க, இந்த சிலும்பல் இல்லாமல் பிசுறு இல்லாமல் நல்ல வடிவாக இருக்கும். இந்த டபுள் துணி போட்டபடியே அப்படி வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கையை வெட்டிட்டு சுருக்கு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே சுருக்கு தேவையில்லை அதிகமாக. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்குள்ள சுருக்கு வச்சிங்கன்னா போதும். சரியா? நல்ல வடிவான ஒரு நைட் ட்ரெஸ் பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு நல்லா நீட்டாக தைச்சிடுங்க. ஏற்கனவே இந்த கட்டிங் போட்டிருக்கிறேன். நைட்டியில் கன விதங்கள் இருக்குது. ஒவ்வொரு நைட்டியாக தான் போட முடியும். தயவுசெய்து தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடித்தமான நிறைய இன்னும் வேறு வேறு விதமான நைட்டிகள் இருக்குது. நைட்டின்றக்குள்ள ஒரு நைட்டியில் அது ஏகப்பட்ட மாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் நான் போடுவேன். போடக்குள்ள நீங்கள் பார்த்துக்கலுங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த டிசைன் உங்களுக்கு நான் காட்டி தந்தேன். இப்போ இதில் வெட்டின ப்ளவுஸை நம்ம பார்ப்போம் வாங்க. பாருங்க, இந்த டிசைன் பேப்பரில் வெட்டியிருக்கிறேன். இந்த கட்டிங்கில் தைச்ச ப்ளவுஸை பார்ப்போம். நான் தைக்கக்குள்ளே உங்களுக்கு காட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, இதான் அந்த நான் காட்டின டிசைன் பாருங்க. கைக்கு மட்டும், கையில் இந்த பக்கமும் முன் கைக்கும் லாஸ்டிக் வரும். மற்றது முன்னுக்கு பிளேன். இப்போ இதை தைச்சிட்டு நான் டிசைன் ஒன்றும் போட இல்லை. நீங்கள் விரும்பினா இதுக்கு பெயிண்டிங் பண்ணலாம். பாருங்கள், ஷார்ட் ப்ளவுஸு, ஜீன்ஸுக்கும் ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போடக்கூடிய ஒரு சட்டை. இதில் ஏதாவது 2 பக்கம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். 2 மாறி மாறி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள்
இந்த இடத்துக்கு எம்ப்ராய்டிங் பண்ணலாம், அல்ல பெயிண்டிங் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி நீங்கள் போடலாம், நல்ல வடிவாக இருக்கும். பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை எம்ப்ராய்டிங் பண்ணலாம், அல்ல வேறு ஏதாவது பேட்ச் ஒர்க் ஏதாவது செய்யலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நான் அதெல்லாம் போடலை, என்னென்ற டைம் கூட போகும்ண்டு. அதனால தைக்கக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு குயிக்காக தைச்சி காட்டியிருக்கிறேன். சரியா? இது நீங்கள் வந்து டபுள் கலரும் போடலாம். இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலரும் போடலாம். அது உங்களோட இஷ்டம். கைக்கு வேறு கலர், இதுக்கு வேறு கலர். ஆனால் இப்போ நான் காட்டின பேப்பரில் அது ஒரு விதமாக கட் பண்ணியிருக்கேன். வேறு விதமாகவும் இந்த சட்டையை கட் பண்ணலாம். அதுக்கு நான் பேப்பர் கட்டிங் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த வித்தியாசமான இதில் தைச்சது பாருங்கள். இந்த கவுன் பாருங்கள், இந்த சட்டை ப்ளவுஸ் பாருங்கள். அது வந்து இதோட கை வந்திருக்கும், இதோட வந்து கை வந்திருக்கும். இது வந்து பாருங்க ஹாஃப் கை மாதிரி பாருங்க. இது மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஒரே மாதிரி கட்டிங் தெரியும். ஆனால் இது வேற முறையான கட்டிங், அது வேற முறையான கட்டிங். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் போடுறேன். இதில் பாருங்க ஒரு சின்ன போ ஒன்று வச்சுட்டு ஒரு பட்டன் ஒன்று கட்டியிருக்கிறேன் வித்தியாசமாக பாருங்க. போவும் இதுவும் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். அதுக்கு நான் ஒன்றுமே செய்யலை. இது வந்து பிரிண்ட் துணியில் செய்திருக்கிறேன். இதில் பூக்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இது ஷோர்ட் கை, இங்கே ஸ்லீவ்லெஸ் மாதிரி வரும் பாருங்க. 2 பக்கம் எலாஸ்டிக் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் மாதிரி. ஆனால் இது வந்து ஸ்லீவ்லெஸ் விரும்புகிற ஆக்களுக்கு இதை போடலாம். சரியா? பாருங்க, இது ஒரு பிளவுஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் நைட்டி உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கட்டிங் காட்டியிருக்கிறேன். அதாவது அந்த 10 இன்ச்சு பட்டி எடுத்து நடுவில் ஒரு துண்டு பொறுத்து தைக்கிறது. இங்கே பாருங்க, இதில் வந்து அந்த துணி ஜாயிண்ட் வந்திருக்கு. இது வந்து ரெட் கலர் பைப்பிங் பிடிச்சிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரிம்பா காட்டும் பாருங்க. இதில் ஒரு போ ஒன்று கட்டியிருக்கிறேன். மற்றது நைட்டி. இது நீங்கள் நல்ல வடிவாக தைச்சா இரவுக்கு படுக்கக்குள்ள வெயில் காலங்களில் இரவுக்கு நித்திரைக்கு போகக்குள்ள உங்களுக்கு போட்டுட்டு இருந்தால் இந்த வெக்கையிலெல்லாம் தெரியாது பாருங்க. இதுலேயும் வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை எம்ப்ராய்டிங் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்களே செய்து கொள்ளலாம். சரியா? பாருங்க, பின்பக்கம் முன்பக்கமும் கழுத்தெல்லாம் ஒரே அளவில் தான் இருக்கும். ஆனால் பைப்பிங் மட்டும் வித்தியாசம். இதில் முன்னுக்கு மட்டும் பைப்பிங் வச்சுருக்கிறேன். நீங்கள் விரும்பினா பின்னுக்கும் பைப்பிங் வச்சுக்கலாம். சரியா? இந்த கழுத்தை வேணுமெண்டா பின்பக்கம் நீங்கள் உயர்த்தியும் வச்சுக்கலாம். முன்னுக்கு படித்து பின்பக்கம் இந்த ஒரு பீஸை மட்டும் கொஞ்சம் உயரம் கூட எடுத்தீங்கன்னா பின்பக்கம் கழுத்து உயர்ந்து வந்துடும். சரியா? பாருங்க. ஓகே, இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக தைச்ச சட்டையெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். இனி அடுத்த காணொலியில் அடுத்த கட்டிங்கள் எப்படி இருக்குன்னு பேப்பர் கட்டிங் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வணக்கம் நேயர்களே.